ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்னுடைய பணத்தை போட்டு வச்சுருக்கேன். நான் நினச்சிக்கிறேன் அது செம சேஃப் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, விலைவாசியும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உயர்ந்துக்கிட்டே போகுது. இன்ஃப்ளேஷன்னு சொல்கிறோம். அது உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருது. அது இன்விசிபிள். இது நிறைய பேத்துக்கு தெரியறது. நீங்கள் எந்த பேங்க்கில் போட்டாலும் 6-7% இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுக்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் போட்டிங்கன்னா அங்கே 9% கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் போட்டால் நான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறேன்னு. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு மைக்ரோ லெவல் லெண்டிங் தான் நிறையா பண்ணுவாங்க. அதில் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரும்பாலான ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் சப்ஜெக்டட் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் நாம் எமோஷனலாக முடிவு பண்ணாமல் நிதானமாக அதை பற்றி யோசிக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்ஃப்ளேஷன் நம்மளோட பர்ச்சேசிங் பவரை குறைக்குது. அன்னைக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் கிடச்சிது, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு எவ்வளோ லிட்டர் பெட்ரோல் கிடைக்குதுன்னு ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னாவே இந்த விலைவாசியை பற்றி உங்களுக்கு புரியும். ஃபிக்ஸட் டெபாசிட்டு நாளைக்கு உங்களுக்கு மெச்சூராக வரக்கூடிய அமௌண்ட்டும் உங்கள் விலைவாசியும் மேட்ச் ஆகுமா இல்லையானோ உங்களாலே புரிஞ்சிக்க முடியும். ஸோ சேஃப்டிங்கிற நெட்லேருந்து வெளில வந்துட்டு விலைவாசிங்கிற ஆஸ்பெக்டை எடுத்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்களுடைய பணத்தை அதில் போடுங்க. நன்றி. இந்த வீடியோவை ஞாபகமாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.